துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் பழைய துபாய் சூக் மற்றும் அல் சப்கா கடல் போக்குவரத்து நிலையங்களை அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சிருக்கு. இது துபாய் கிரீக்கில் உள்ள அப்ரா சேவையை வலுப்படுத்துவதும் அதே நேரத்தில் அந்த பகுதியின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதாக அதிகாரிகள் சொல்றாங்க. இதற்கு முன்பாக பர்துபாய் மற்றும் ஓல்டு தேரா சூக் நிலையங்களை மேம்படுத்திய மேம்பாட்டு திட்டத்தின் இறுதி கட்டமா இது அமைஞ்சிருக்கு. புதிய நிலையங்களில் விரிவாக்கப்பட்ட நிழல் காத்திருப்பு பகுதிகள், மேம்படுத்தப்பட்ட விளக்குகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் நிலையான சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரம் தெரிவிச்சிருக்கு. இவை அனைத்தும் தினசரி அப்ரா பயணிகளுக்கான அனுபவத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேம்பாடுகளின் ஒரு பகுதியாக நிழலான காத்திருப்பு பகுதிகள் 50% விரிவுபடுத்தப்பட்டு துபாயின் மாற்றுத்திறனாளி மக்களுக்கான குறியீட்டை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்ரா ஆபரேட்டர்களுக்கான ஏர் கண்டிஷனிங் வசதியுள்ள ஓய்வு பகுதியையும் RTA அறிமுகப்படுத்தியிருக்கு. மேலும் விநியோகத்தை விரைவுபடுத்துதல், வளங்களை மேம்படுத்துதல், நிதி வருவாயை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்காக 2 நிலையங்களும் ஒரே நேரத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் அதன் கடல் போக்குவரத்து உத்தி திட்டம் 2020-2030 கீழ் வருவதாகவும் இது கடல் போக்குவரத்தை எமிரேட்டில் ஒரு முக்கிய இயக்க முறையாக நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.